திருப்பூரில் மதுபான கடையை அகற்றக் கோரி 5 மணி நேரமாக மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தினர். அதன் காட்சிகளை இது குறித்து நம்ம செய்தியாளரிடம் பேசலாம். செய்தியாளர் மார்ட்டின் நம்முடைய நேரில் அவரிடம் பேசலாம். மார்ட்டின் வணக்கம். என்ன நடக்குது அங்க மார்ட்டின்? விரிவா சொல்லுங்க. காலையில சாமலாபுரம் பகுதியில திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில மதுக்கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் காலையில சாலை மறியல் போராட்டத்தை துவக்கினாங்க. இதற்கிடையே இன்று மாலை வரை இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. திடீரென்று இந்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் திடீரென்று இங்கு மறியல் போராட்டம் செய்த பொதுமக்கள் மீது லத்திச்சார்ஜ், அதாவது லத்திகளை வைத்து அடிக்க தொடங்கினார்கள். இதற்கிடையே இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியை கலவரம் போல காட்சியளிக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய கற்களை இருந்தும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையே இங்கே ஒரு 4 நபர்களுக்கு மண்டை உடைந்துள்ளது. இந்த கற்களை எடுத்து தாக்கிய காவல்துறையினர் பொதுமக்கள் மீது லத்திகளை வீசும் கற்களை வீசும் தாக்குதல் நடத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு எல்லைப் பகுதியிலே 2 நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய கலவர காட்சிகள் போல இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் மதுக்கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆனால் திடீரென்று மாலையிலே காவல்துறையினர் ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் தாக்குதல் ஈடுபட்டார்கள். இதற்கிடையே ஆங்காங்கே இருக்கக்கூடிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடங்கியவுடன் பொதுமக்கள் எதற்காக எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். சிறிது நேரத்திலே இங்கே காவல்துறையினர் பெண்கள் மீதும் கற்களை தாக்குதல் தொடங்கினார்கள். தற்போது பகுதியே கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. மார்ட்டின், இப்ப மக்கள் எம்எல்ஏ சிறை பிடிச்சிருந்தாங்க இல்லையா? சோ அவரை விடுவிச்சுட்டாங்களா? என்ன நிலவரம்? முதல்ல பெண்களிடம் இங்கே மதுக்கடை வராது என்று காவல்துறை அதிகாரிகள் பேசி வந்தார்கள். இதற்கிடையே இங்கே காவல்துறை உடுப்புடன், அதாவது தடுப்பு ஆயுதங்கள் மற்றும் லத்திகளுடன் உள்ளே புகுந்த காவல்துறையினர் பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையே எங்களுக்கு தெரியாமல் பொதுமக்கள் ஆங்காங்கே ஓடக்கூடிய காட்சியில் தான் மறியல் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். மதுக்கடையை மூட வேண்டும் என்றுதான் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அமைதியான போராட்டத்தை கலவரமா அவங்களே மாத்திட்டாங்க. இப்ப லேடிஸ் காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருந்த லேடிஸ் கூட இப்ப அடி வாங்கி காயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் மண்டை உடைஞ்சு தையல் போட்டுட்டு இருக்கிறாரு. நாங்க அந்த இடம் முதல்லயே ஆபத்தான இடம். அந்த இடம் அதனால அந்த இடம் வேண்டாம். அந்த இடம் எம்எல்ஏ போக வரைக்கும் கம்மன் இருந்தாங்க. எம்எல்ஏ கார் ஏறினது கூட அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? எம்எல்ஏ உசுர் பெருசுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் உசுர் பெருசு இல்லையா? மக்கள் உசுர் போராடுறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆரம்ப அதிகாரத்தில் கொடுத்து காக்கி சட்டை போட்டா காலையில இருந்து நாங்க 9 மணில இருந்து சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். போலீஸ்காரங்க பெண்களா அடி மேல அடி அடிக்கிறாங்க. அவங்களுக்காக எங்களுக்காக வந்த மீடியாக்காரங்களையும் அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு போலீஸ் அராஜகத்தை ஒழிக்க. போலீஸ் ஒழிங்க, போலீஸ் ஒழிங்க. மக்களை பொம்பளைகளே அடிக்கிறீங்க. போலீஸ் ஒழிங்க. பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் மதுக்கடையை மூட வேண்டும் என காரணம் என்ற ஒரே கோரிக்கையை வச்சுதான் இங்கே போராட்டம் ஒரு சாதாரண கடை வேண்டாம் சொன்னதுக்கு இத்தனை அடி வேணுமா? திறமையற்ற போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் திறமை இல்லாதனாலதான் இந்த மாதிரி அடியோடு நடந்துக்குது. இந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய அடியோடு நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. காவல்துறை